தென்னிந்திய திருச்சபை வெஸ்லி ஆலயத்திலே இன்றைக்கு ஒரு பெரிய திருமண திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள் திருமண வயது வந்தும் கூட திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழமையில் இருக்கிறார்கள். நல் எண்ணத்திலே இந்த திருமணத்தை நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு எல்லா ஊழியங்களை காட்டிலும் இது ஒரு பெரிய ஒரு ஊழியம். ஏன்னா நீங்க சொன்ன வண்ணமாக இது கனமுள்ள ஒரு ஊழியம். வரலாற்றிலே ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு அருள் திரு அப்போது இருந்த ஆயர் அவர்கள், சான்லி பவர் ஆயர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதன் பின்பதாக இப்போது செய்யப்படுகிறது. இப்போது 5 என்பது அதிக எண்ணிக்கை, அவர்கள் குறைவான எண்ணிக்கையிலே செய்தார்கள். கண்டிப்பாக தொடரும். இவர்கள் இருக்கிற வரை இது தொடர்ந்து கொண்டேதான். ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் பண்ண முடியாத நேரம் சூழ்நிலை இருந்தோம். இது நடக்குதுன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ இங்கே ஆயிருக்கும், இங்கே செக்ரட்டரி ஐயா இருக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும், அதே மாதிரி சர்ச் ஐயா தாமஸ் ஐயா இருக்கும், அங்கே இருக்கிற செயலர் பொருளர் பிசி அங்கத்தினர், சர்ச் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குங்க ஐயா. ஏன்னா சர்ச் மூலிமா இப்போ அதுவும் பிஷப் கையால் நடக்குது. அதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். பிஷப் கையால் மேரேஜ்ன்றது அது வந்து நம்ம லட்சக்கணக்கில் கொடுத்தனாலும் அது கிடைக்காத ஒரு வாய்ப்பு. கஷ்ட நிலையை தெரிஞ்சு ஐயா இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்ததுக்காக கடவுளை அவருக்கு ஆயுஷ் நாட்டில் பெருக செய்யணும். இன்னும் அநேக திருமணங்களை செய்யும்படியான கிருபையும் ஆயுஷ் ஆரோக்கியத்தை தரும்படியாக தென்னிந்திய திருச்சபையின் கீழே வர்ற செயின்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் இருக்கிற வெஸ்லி தமிழ் ஆலயம், இந்த ஆலயத்தில் இன்னைக்கு எளியோருக்கான திருமண விழா அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த திருமண விழா பற்றி இங்கே இருக்கிற பேராயர்கள் என்ன சொல்கிறாங்க, இங்கே பலன் பெற்றவர்கள் அவங்களுடைய குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த நிகழ்வு பற்றி பார்க்கலாம். சோமையர்மனை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தென்னிந்திய திருச்சபை வெஸ்லி ஆலயத்திலே இன்றைக்கு ஒரு பெரிய திருமண திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். திருமண திருவிழா என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது திருமண வயதாகியும் பொருளாதாரத்திலே பின்தங்கியுள்ள திருமணம் செய்ய முடியாத நபர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு திருமணத்தை செய்து வைப்பது, முழு செலவையும் ஆலயம் ஏற்றுக்கொண்டு ஆயர் அவர்கள் மற்றும் அவர்களுடைய குழுவினர்களாக இணைந்து இதை செய்திருக்கிறார்கள். எனவே இது எங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவை கொடுக்கிறது. 5 குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமான இப்படிப்பட்ட திருவிழாக்கள், திருமண திருவிழாக்கள் எங்கள் ஆலயத்தின் வழியாக நடைபெற்று விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள், அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்களை மையப்படுத்துவதுதான் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய பணியாக இருக்கிறது. இந்த பணியானது சமய பணியோடு சமுதாய பணியையும் இணைத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு நல் எண்ணத்தை இந்த திருச்சபையினுடைய பாதிரியார் தாமஸ் அவர்களுக்கு இறைவர் கொடுத்து, அவரும் செயலாளர் பொருளாளர் குழுவினருக்கும் நான் நன்றிகளை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். இறைவனுக்கே மாட்சி உரித்தார்கள். நிறைய வாலிப பிள்ளைகள் திருமண வயது வந்தும் கூட திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழமையில் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு குடும்ப அமைப்பிற்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நல் எண்ணத்திலே இந்த திருமணத்தை நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு எல்லா ஊழியங்களை காட்டிலும் இது ஒரு பெரிய ஒரு ஊழியம். ஏன்னா நீங்க சொன்ன வண்ணமாக இது கனமுள்ள ஒரு ஊழியம்.
இந்தந்த குடும்பங்களை உங்களுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து இந்தந்த குடும்பங்களை செலக்ட் பண்ணி திருமணம் நடத்தி வைக்கிறீங்க? குடும்பங்களை எங்களுடைய மிஷினரிகள் பல இடங்களிலே இருக்கிறார்கள், நற்செய்தி பணியாளர்கள். அவர்களிடத்தில் சென்று அவர்களை அணுகி அவர்கள் வாயிலாக அங்கு இருக்கிற திருச்சபையுடைய குருவானவர்கள் அவர்களை அணுகி அவருடைய இல்லங்களை சந்தித்து அவருடைய பொருளாதார சமூக பின்னணியங்களை அறிந்து உண்மையாகவே அவர்கள் இந்த இலவச திருமணத்திற்கு தகுதியுடையவர்களா என்பதை நாங்கள் அறிந்து மறுபடியும் இங்கு அழைப்பித்து அவர்களை குறித்த பல்வேறு வித தகவல்களை தெரிந்து கொண்டு ரகசிய தகவல்களையும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இவர்கள் இதற்கு தகுதியானவர்கள், இவர்கள் இதற்கு உரியவர்கள் என்கின்ற ஒரு பெரிய விளக்கத்தை பெற்று அதன் பின்பதாக எங்களுடைய பேராயருடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அனுமதி, அவர்களுடைய துணையோடு பேராயரம்மாவுடைய ஆசீர்வாதோடு இந்த திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. இது போல இப்போ எங்களுக்கும் குடும்பத்தில் திருமணம் பண்ணுறது, ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுறது, அதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது, நாங்களும் இது போல் உங்களோட உதவியை பெறணும்னா என்ன பண்ணணும்னு இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு வழி என்னங்கய்யா? எங்களுடைய பேராயர் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்துடைய பேராயம் முழுவதுக்கும் இருக்கிற ஆயர்களிடத்தை சொல்வது என்னவென்றால், நீங்கள் இப்படிப்பட்ட எளியவர்களுக்கு உங்களுடைய திருச்சபையில் என்னென்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ, அது திருமணம் மட்டுமல்ல, வேறு என்ன கல்வி உதவி தொகையாக இருந்தாலும் வேறு ஏதாவது தொழில் முன்னேற்றத்துக்கான வழியாலும் எதையாவது செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய எந்த ஒரு குருசேகரம், எந்த பாஸ்டரேட் ஒரு பாஸ்டரை அணுகி நீங்கள் கேட்டாலும் இதற்கான உதவி செய்வார்கள். நாங்களும் உதவி செய்ய காத்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு நிச்சயமாக மறுபடியும் உதவி செய்வோம். எனவே நீங்கள் எளியோர் யாராக இருந்தாலும், சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறவர்கள், பொருளாதார பின்னணியில் பின்தங்கி இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் எங்களை நிச்சயமாக அணுகலாம். உங்களுக்கு இந்த மாதிரி செய்ததன் மூலமாக எவ்வளோ மனநிறைவாக இருக்கு? இதன் மூலமாக பலனடைஞ்சவங்க உங்ககிட்ட வந்து சொல்கிற வார்த்தைகள் என்ன? ஐயா, எங்க மகளுக்கு மகனுக்கு, எங்க பேரனுக்கு பேத்திக்கு ஒரு திருமணம் நடக்கிறது போல எங்கள் வீட்டு கல்யாணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க மனநிறைவோடு கூட இந்த திருமணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ இங்கே தட்டு வச்சிருக்காங்க, எல்லாமே அவங்க வீட்டுக்கு செய்கிற மாதிரி ஒரு தட்டு, அவங்க பிள்ளைகளுக்கு செய்கிற வரிசை மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அங்கே ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்கிறாங்க, எல்லா பொருள்களையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதுதான் ஒரு மனநிறைவு. மற்றவர்களுக்கு செய்கிறது நமக்கு, கடவுளுக்கு செய்கிற தொண்டு, அதுதான் இன்னைக்கு நடக்குது. வரலாற்றிலே ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு அருள் திரு அப்போது இருந்த ஆயர் அவர்கள், சான்லி பவர் ஆயர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதன் பின்பதாக இப்போது செய்யப்படுகிறது. இப்பொழுது 5 என்பது அதிக எண்ணிக்கை, அவர்கள் குறைவான எண்ணிக்கையிலே செய்தார்கள். கண்டிப்பாக தொடரும். எளியவர்கள் இருக்கிறவரை இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். சார், இதன் மூலம் ஏறக்குறைய ஒவ்வொரு ஜோடிக்கும் 2,50,000 ரூபாய் எங்களுக்கு செலவு, பொருளோட சேர்த்து. சார், இதன் மூலமா பலனடைஞ்சவங்க உங்ககிட்ட என்ன பகிர்ந்துக்கிறாங்க? வருடம் அவர்கள் தங்களுடைய திருமண ஆண்டை அனுசரிக்கின்ற பொழுது இங்கு ஆலயத்திற்கு வந்து பாதிரியாரை சந்தித்து ஜெபம் செய்துவிட்டு அவர்களுக்கென்ற ஒரு ஸ்பான்சர் இருப்பாங்க, செலவை ஏற்றுக்கொண்டவர், அவர்களையும் சந்தித்து நன்றி சொல்லிவிட்டு குழந்தைகளுக்கான திருமுழுக்கையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செல்வார். இது ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறதான்னு கேட்டீங்க. நான் ஆயராக இருந்த பொழுது தூய பவுல் ஆலயம் சூளையிலே 17 ஜோடிகளுக்கு செய்தோம். சேரையூர் தூய மார்க் ஆலயத்தில் 27 ஜோடிகளுக்கு செய்தோம். 44 ஜோடிகளுக்கு செய்தோம். இப்போ இது புதுப்பிக்கப்பட்டு 1 வருடம் ஆகுது. அந்த ஒரு நன்னாளையொட்டி இந்த அக்கேஷனும் ஆட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாங்க கேள்விப்படுறோம். இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன் அப்பதான் இந்த மாதிரி நடக்குமா, இல்ல ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி இலவச திருமணங்கள் அப்படிங்கிறது நடக்கும்? இது இன்றைக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு விழாக்கள், ஆண்டு விழா பொழுதும் இதை போல அவர்கள் செய்வத உண்டு. இத்திருமாங்கல்யத்தை இவர்களை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம். ஜீவனுள்ள தந்தையே, இந்த திருமாங்கல்யத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய உடலாலும் உள்ளத்தாலும் உன்னை கனப்படுத்துகிறேன். என் உலக ஆஸ்தி அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆகிய இருவரும் கடவுளுக்கு முன்பாகவும் இச்சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் கணவனும் மனைவியுமாய் இருக்கின்றார்கள் என்று பிதா
உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. மோரிஸ், அபிநயா ஆகிய இருவரும் இச்சபைக்கு முன்பாகவும் கடவுளுக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திருத்துவ கடவுளின் திருப்பெயரிலே உங்களுக்கு அறிவிக்கிறேன். அன்பிற்குரிய இத்திருச்சபையினுடைய ஆயர் அருட்பணி முனைவர் W. தாமஸ் அவர்களே, ஆயர் அம்மா அவர்களே, செயலர் ஜான்சன் அவர்களே, பொருளர் காஸ்பல் அவர்களே, நிர்வாக குழு அங்கத்தினர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் நம்முடைய சென்னை பேராயத்தில் பேராயர் அம்மா மற்றும் பேராய அலுவலர்கள், வட்டார தலைவர், பிஷப் சாப்ளின், இங்கு வந்திருக்கின்ற ஆயர்மார்கள் சார்பிலும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஐயா உங்க பேருங்கய்யா? தயாநிதி. கவிதா. கவிதா. இப்போ இங்க பேராயத்துல இருந்து உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? ஆமாம். அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இப்போ நாங்கள் கிராமத்துலேருந்து வரோங்க ஐயா. ஆந்திராவிலேருந்து வரோம், நகரியிலேருந்து. நாங்கள் எங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான சூழலில் இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே இது பிஷப் மூலிமா மேரேஜ் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து இங்கே அணுகணும், மிஷினரிகளை அணுகணும். அவங்க இது முயற்சி எடுத்து இது இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாம் முன்படுத்தி நாங்கள் கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ இங்கே ஆயிருக்கும், இங்கே செக்ரட்டரி ஐயாவுக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும், அதே மாதிரி சர்ச் ஐயா தாமஸ் ஐயாவுக்கும், அங்கே இருக்கிற செயலர், பொருளர், பிசி அங்கத்தினர், சர்ச் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளும். இப்போ உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது, உங்களுக்கு பிள்ளைகளை கல்யாணம் பண்றது எந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கு? ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்குங்க? உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கு? எங்களுக்கு டெய்லி வருமானம் தாங்க ஐயா. ஆட்டோ தான் ஓட்டுறாரு. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால இங்க ஃப்ரீ கல்யாணம் நடக்குதுன்றதுனால நாங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு உங்களுடைய நீங்க விருப்பப்படுறபடி உங்களுடைய பிள்ளைகளோட கல்யாணம் நடக்குது. இது உங்களுக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இந்த நேரத்துல உங்களோட மனநிலை எப்படி? இந்த நேரத்துல ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்குங்க ஐயா. ஏன்னா சர்ச் மூலியமா அதுவும் பிஷப் கையால் நடக்குது. அது நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. நான் அந்த காலத்தில் 6வது படித்து ஃபெயில் ஆகிட்டு நின்றுட்டேன். படிக்கிற வாய்ப்பு இல்லை. கஷ்டப்பட்டு பேரம் பேத்திக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இந்த 5 திருமணத்தையும் ஏற்பாடு தந்து இந்த சிட்டியில் நாங்கள் கல்யாணம் செஞ்சுக்கிறது ஒரு பெரிய ஒரு அதிசயம், ஆச்சரியம், அற்புதம். இங்கே இந்த சபையில் இருக்கிற ஆயர் ஐயாவுக்கும், பெரிய மிஷினரி, செக்ரட்டரி, செயலர், பொருளர் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கஷ்ட நிலையை தெரிஞ்சு ஐயா இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்ததுக்காக கடவுளை அவருக்கு ஆயுசு நாட்களை பெருக செய்யணும். இன்னும் அநேக திருமணங்களை செய்யும்படியான கிருபையும் ஆயுசு ஆரோக்கியத்தை தரும்படியாக கர்த்தரை வேண்டிக்கிறேன். ஐயா, இப்போ உங்களோட பேரன் பேத்திக்கு கல்யாணம் பண்றது, என் பேரன் பேத்திக்கு கல்யாணத்தை செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கோடியான கோடி ஸ்தோத்திரம், நன்றி. எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவங்களுக்கு, நிலைமை புரிஞ்சு தெரிஞ்சு கொடுத்தவங்களுக்கு, ஆயிரவுக்கும் தலைவருக்கும் நிறைய கஷ்டம், பண சூழ்நிலை கஷ்டம், பொருள் உதவி இல்லாமல் பண கஷ்டத்தினால வருத்தத்தினால இருந்தோம். ஐயா மூலியமாக, மிஷினரி மூலியமாக, ஆயர் மூலியமாக, பிஷப் மூலியமாக இந்த திருமணத்தை ஆயத்தப்படுத்தி ஏற்படுத்தி தந்ததுக்காக எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம், மன மகிழ்ச்சி. ஆயருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். ஓகே. இப்போ உங்களோட பெண்ணுக்கு கல்யாணம் இல்லைங்களா? இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். W. தாமஸ் ஐயர்னால, எங்களை மூப்பினருங்கனால, ஆயருங்கனால, நிறைய பேர்னால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டு சூழ்நிலை கூட ஏற்றுக்கு அவங்க இது நல்ல ஒரு இது. இப்போ வீட்டு சூழ்நிலை எப்படி இருந்தது? பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாகோ, பொருள் இல்லாத நிலையோ எப்படி இருந்தது உங்க வீட்டில்? அப்படிதான் இருந்தது. எல்லாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. அது ஐயா அதனால தான் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. இப்போ உங்களோட பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் நடக்குது.
உங்களோட சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கு? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நீங்க சொல்லுங்க, இப்போ வீட்டில் சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா இப்போ இப்படி ஒரு கல்யாணம் இப்படி பல பேரோட உதவியோட இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீங்க முன்னாடி எதிர்பார்த்துருக்கீங்களா? இப்போ யாருக்கு நன்றி சொல்லுங்க? ஐயா இப்போதான் ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் பண்ண முடியாத நேரம் சூழ்நிலை இருந்தோம். இது நடக்குதுன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ சீர்வரிசை அது இதுன்னு எல்லா ஏற்பாடுகளோட இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்றத கேள்விப்பட்டிருந்தோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு? ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. எங்கள் சர்ச்சு மூலிமா ஃப்ரீ மேரேஜ் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கின்னு நாங்கள் அதை எங்கள் ஆயரம்மா கிட்ட சொல்லி அவங்க வந்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இதை நடத்துகிற பேராயருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே இங்கே டபிள்யூ தாமஸ் ஐயாவுக்கும் அந்த சர்ச்சில் இருக்கிற டபிள்யூ தாமஸ் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் செயலர், பொருளர், பெண்கள் ஐக்கிய சங்க குழுவினர் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றிங்க.